பாலு அவசரப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ ரொம்பவே வந்து சீரியஸான நிலைமையில தான் ஹாஸ்பிட்டல்ல பாலு வந்து இருக்காரு. ஆனா எதுக்காக இவ்வளவு தூரம் போயிட்டு இதை கொண்டு போறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மறக்க முடியாம அவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாலு பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க ஆட்டோல. அங்க அங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாண போஸ்டர் எல்லாமே ஒட்டி இருக்கிறத அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து டே பாலு அங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பாலுவுமே அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் வந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆனந்தியை இனிமேல் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம வந்து அவன் மேலே இவ்வளோ தூரம் அன்பு வச்சிருக்கோம், இருந்தாலும் அவள் குடும்பத்துக்காக வந்து ரொம்ப தூரம் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாலு வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளால இனிமேல் அவளுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போகணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் நின்று 3 பேருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட சொல்றாங்க, டே பாலு எதுக்காக நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும்டா, நம்ம வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலாம், நீ எதுக்காகடா இதெல்லாம் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உன் மனசுல ஆனந்தி தான் வந்து இன்னும் இருக்கா, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பாக்குற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது, டேய் உங்களுக்கு அதெல்லாம் வந்து புரியாதுடா, ஆனந்தியோட குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்திட்டு வரணும்னு அவன் நினைக்கலடா, அதுக்காக தான் அவ வந்து இவ்வளோ தூரம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் மச்சான், இருந்தாலுமே உங்க 2 பேராலையுமே வந்து உங்களை பிரிஞ்சு வந்து இருக்க முடிய மாட்டேங்குது, அப்படி இருக்கும்போது அதாவது பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு அந்த பொண்ணு எப்படி சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுல இருந்தே நீ எவ்வளவு தூரம் வந்து வலியிலையும் வேதனையும் இருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்படிடா மச்சான் உன்னால வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த நேரம் பார்த்து பாலுவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வராரு. என்னடா என்னாச்சு, எதுக்காக இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாலு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவங்க அண்ணன் வந்து பாத்துறாரு. என்னடா பாலு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இந்த மாதிரி ரோட்ல வந்து போஸ்டரை பார்த்த உடனே பாலு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கானே, நாங்க என்ன சொன்னாலும் இவன் வந்து கேட்கவே மாட்டேங்கிறா, ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கறது கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா, ஆனந்த் அந்த பொண்ணை மறந்துடு அப்படின்னு சொன்னாலும் மறக்க முடியல அப்படின்னு சொல்றான். சரி அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வழியை பாரு அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறான், இப்படி இருந்தா என்னன்னே பண்ண முடியும் நாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது, டேய் பாலு உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க, நாங்க சொல்றது எதையுமே கேட்கவே கூடாது, உன் இஷ்டத்துக்கு தான் இருக்கணும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் கேட்கிறாரு. அண்ணே விடுனே தயவு செஞ்சு, உனக்கெல்லாம் தெரியாது இதை பத்தி, நானும் ஆனந்தியும் பாத்தீங்கன்னா லவ் பண்றோம் தான், ஆனா இருந்தாலுமே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு நல்லாவே வந்து தெரியும், ஆனந்தி வந்து பயத்தினாலேயோ வேற எதுனாலேயோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒத்துக்காம வந்து இருக்கல, அவளுக்கு வந்து அவளோட அக்காவா இருக்கட்டும் அவங்களோட அம்மாவா அண்ணனா இருக்கட்டும் எல்லார் மேலேயும் அவ்வளோ மதிப்பு மரியாதை பாசம் வச்சிருக்கா, அதை தாண்டி அவளால வர முடியல, அதுக்காக தான் அவ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இல்லடா பாலு நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் இப்போ வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், இன்னைக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தியை வந்து நான் வந்து கூட்டிட்டு வந்துடுவேன், நாளைக்கு உனக்கும் ஆனந்திக்கும் தாண்டா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொன்னதை கேட்டு பாலு வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியாகி, என்னன்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆமாடா பாலு, இதுக்கப்புறமே வந்து உன் பேச்சு கேட்டோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது, என்னதான் சொன்னாலும் நீ அதுக்கு வந்து சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வந்து சொல்ல போற, ஆனா உன்னோட கஷ்டத்தை நீ வேணா தாங்கிக்கலாம், எங்களால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலடா, அதனால நமக்கு தெரிஞ்ச ஆளுகள் எல்லாத்தையுமே அந்த மண்டபத்துக்கு அனுப்பிட்டு இன்னைக்கு நைட்டோட நைட்டா ஆனந்தியை தூக்கிட்டு வர சொல்லிட்டேன்டா, நாளைக்கு காலையில உனக்கும் ஆனந்திக்கும் தான் கல்யாணம், உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி நான் வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு பாலு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு, அண்ணே என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க, உன்னை யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சொன்னது, தேவையில்லாத வேலை நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி வர சொல்லு, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க வந்து பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், நான் அவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொன்னேன், என் தலையில அடிச்சு சத்தியம் கூட வாங்கினேன், அப்படி இருந்துமே நீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது, இங்க பாரு பாலு உன் தலையில அடிச்சு பண்ண சத்தியத்தை எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதாவே நான் கண்டுக்கல, எனக்கு என் தம்பியோட சந்தோஷம் தான் முக்கியம், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னாலும் தாராளமா பண்ணுவேன், உனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அந்த பொண்ணுக்கும் ஒன்ன பிடிச்சிருக்க, இருந்துமே எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அண்ணே தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா மூர்த்தி மாமா ஒத்துக்கவே மாட்டாரு, அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம குடும்பத்து மேல அவருக்கு ரொம்ப கோபம் இருக்கு, அதனாலதான் வந்து அவங்க கண்டிப்பா வந்து எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ண அப்படின்னா அப்புறம் அவளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு பாலு பிரச்சனை அப்படிங்கறது ஆகதான் செய்யும், ஆனா அதை வந்து சமாளிக்கணும், நம்ம அதுக்காக பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக பிடிச்ச பொண்ணை விட்டுட்டு போறது அப்படிங்கிறது வந்து நல்ல பழக்கம் இல்லடா,
அந்த பொண்ணை நான் தூக்கிட்டு வர போறேன். அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டயுமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆரம்பத்துல கோவப்படுவாங்க, ஆனா போக போக அதை மறந்துட்டு உங்களை ஏத்துக்குருவாங்க. அதுதான் இப்போ வந்து நடக்க போகுது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டுட்டு நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைனே என்னால முடியவே முடியாது, நீங்க பண்றதுக்கெல்லாம் என்னால ஒத்து வர முடியாது. ஆனந்தி எனக்கு வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலுமே நீங்க இப்படி பண்றது அப்படிங்கிறது சரியில்லை. நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பாலு வந்து மிரட்டாங்க. டே பாலு, பேசாம நீ வாய் மூடிட்டு சும்மா இருடா. அண்ணன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நீயும் எதுவும் பண்ண மாட்ட, பண்ற எங்களையும் எதுவும் பண்ண விட மாட்டேங்கிற. அப்படின்னா அந்த பொண்ணை மறந்துட்டேன்னா பேசாம உன் வேலையை பார்த்துட்டு இருக்கணும்டா. எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணி அழுதுட்டு உன்னையே காயப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பாலுவால எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அண்ணே நீங்க பண்ணது சரிதானே, இவனை நம்பணும்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் உண்டு. இல்லைன்னா இவன் வந்து எதையாவது ஒன்று சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டு இவனுக்கே இவனதை வந்து தண்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பாலு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனந்திக்கு வந்து எந்த நிலைமையிலையும் என்னால ஒரு கஷ்டம் வந்து வந்துடவே கூடாது, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அவளோட குடும்பத்தை எல்லாத்தையுமே தாண்டி என் கூட அவள் வந்துதான் ஆகணும் அப்படின்னு நான் என்னைக்குமே வந்து நினைக்கவே இல்லை. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு கண்டிப்பா எடுத்தே ஆகணும். நான் உயிரோட இருக்கிறதுனால தானே இவங்க வந்து இவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்க. நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக தானே இவங்க வந்து ஆனந்தியை எப்படியாவது கடத்திட்டு வந்தாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நான் வந்து இல்லாம போயிட்டா அப்போ எல்லாருக்குமே சந்தோஷமா தானே இருக்கும். ஆனந்தியும் அவங்க குடும்பத்துல பார்த்தா அந்த பையனையும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வசதியா வந்து வாழ்வா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உயிரோட இருக்கக்கூடாது, அதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி பாலு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா எதிரில் பாத்தீங்கன்னா ஒரு லாரி வந்து வந்துகிட்டு இருக்கும் போது பாலு பாத்தீங்கன்னா அப்படியே வேணும்னே போயிட்டு அந்த லாரியில போயிட்டு வந்து மோதிடுறாங்க. இதனால பாலுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆயிருது. ஸோ அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கத்தி அழுகுறாரு. டே பாலு, எதுக்குடா இப்படி ஒரு காரியத்தை வந்து பண்ணிட்டா, அவசரப்பட்டுட்டேடா பாலு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே கத்தி வந்து அழுகுறாரு. பாலு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்து ஆக்சிடென்ட் ஆன இடத்துலயே வந்து மயங்கி விழுந்துறாரு. ஸோ அவரால் எதுவுமே பேச முடியல, எதுவும் பண்ணல. ரத்தம் அவ்வளவுதும் வந்து போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க அண்ணன் பயங்கரமா கதறி கதறி வந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாலுவோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழுகுறாங்க. ஏண்டா பாலு, எதுக்காகடா இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ண நீனே, இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்பெல்லாம் பண்ணிட்டா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து பாலுவை வந்து ஆட்டோவில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே வேகமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போகும்போது வந்து அவங்க அண்ணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது என்ன தப்பாடா, அதுக்கு நீ இப்படி ஒரு வேலையை போய் பண்ணிட்டேடா, இனி நாங்கள் என்னடா வந்து பண்ணுவோம், நீ தானடா எங்களுக்கு வந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அண்ணே ஒண்ணுமே ஆகாதுன்னே, நீங்க கவலைப்படாதீங்க, பாலுவை நம்ம காப்பாத்திடலாம், நீங்க எதை பத்தியும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வேகமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பாலுக்கும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன விஷயம் வந்து இன்னும் ஆனந்திக்கு வந்து தெரியாது. அப்படி தெரிஞ்சு அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலு வந்து இந்த முடிவை எடுத்தது வந்து சரியா தப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்தரான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.